23 அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 23 7ஆம் வசனம். அதுல வாசி. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும். போதும். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். போதும். அப்போ அந்த இருதயத்தின் நினைவு அப்படின்னா, நம்ம இருதயத்தினுடைய நினைவு அது ரொம்ப அவசியமான ஒன்று. யுவர் தாட்ஸ், கர்த்தரை குறித்த அந்த எண்ணங்கள், குடும்பத்தை குறித்த அவருடைய வாக்குத்தத்தங்கள், பிள்ளைகளை குறித்த வாக்குத்தத்தங்கள், அவர் என்ன விரும்புகிறார், அவர் நமக்காக எவ்விதமாக அந்த மீட்பை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், அன்போடு கூட. ஆகவே யுவர் தாட்ஸ் ரொம்ப முக்கியம், உங்கள் எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். உங்களுடைய எண்ணங்கள் தான் 2025ஆம் ஆண்டில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இடைபடுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆகவே இங்கே அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்போ ஒரு குடும்ப தலைவராக, ஒரு தகப்பனாகவோ தாயாகவோ அல்லது பிள்ளைக்குரிய அந்த பகுதியிலேயோ நீங்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும்போது கர்த்தர் அந்த பகுதியை ஆசீர்வதிப்பா. ஹல்லேலூயா. ஜீவனை தெரிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் அணில விரட்டி விடுப்பா. அணில இந்த விரட்டி விடுங்க. ஜீவனை நாம் தெரிந்து கொள்ளத்தக்கதாக. அப்போ அவன் இருதயத்தின் நினைவு அப்படின்னா நம்மை குறித்த எண்ணங்கள். கைகளை வைத்து சொல்லுங்க, என்னை குறித்த கர்த்தருடைய நினைவுகள், எண்ணங்கள் இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. கையை இப்படி தூக்கி காமிங்களேன், இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அதுதான் தீர்க்க தரிசனம், இதுதான் ப்ராஃபட்டிக்கல் வேர்ட். ஆண்டவரே, என்னை குறித்த தீர்க்க தரிசனம் என்னப்பா? இதுதான், அந்த வாக்குத்தத்தங்கள் தான் உங்களை குறித்த தீர்க்க தரிசனங்கள். ஆகவே இதை நம்ம மனதில், இந்த எண்ணங்களை நம்ம அதை கர்த்தருடைய அந்த எண்ணங்களை நம்முடைய எண்ணங்கள் ஆக்கும்போது, புதிய ஆண்டுக்குள்ளே போகும்போது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதிகளிலையும் ஆச்சரியமான கதவுகளை அவர் திறக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். ஆகவே என்னுடைய எண்ணம் ரொம்ப முக்கியம். கையை வைத்து சொல்லுங்களேன், என்னுடைய எண்ணம் என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு அது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 55 ஏசாயா 55ஆம் அதிகாரம், ஏசாயா 55 8ஆம் வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 2025ஆம் ஆண்டு தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற அவருடைய நினைவுகள், ஒருவேளை இந்த ஆண்டில் எந்த விதமாக கடந்து வந்திருக்கிறீங்க, உங்களை குறித்து நீங்கள் நினைக்கிற நினைவுகள் அல்ல, உங்களை குறித்து நீங்கள் நினைக்கிற வழிகள் அல்ல, உங்களை குறித்து அவர் நினைக்கிற அந்த வழிகள், உங்களை குறித்து அவர் நினைக்கிற அந்த நினைவுகள். ஸோ அது எப்படி இருக்கான், பூமிக்கு வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் ஆண்டவர் சொல்றார், என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்மளை குறித்த ஆண்டவருடைய எண்ணம், த விஷன், தரிசனம், நமக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கணும். என்ன தரிசனம் தெரியுமா? உங்களை குறித்து அவர் வச்சிருக்கிற அந்த எண்ணங்கள் உங்களுக்கு தரிசனமாக வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம மனசுல இருக்கிற எண்ணங்கள் நமக்கு தரிசனமா அப்படிங்கிறப்ப தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற காரியங்கள் அதான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அந்த தரிசனம் என்ன ஆகும்னா, அது பெரிய காரியங்களை உண்டாக்கும், மகத்தான காரியங்களை உண்டாக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. ஒரு தரிசனம் உள்ள ஒரு மனுஷனை குறித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ இதுதான் ஃபேக்ட். ஒரு மனுஷனை குறித்து அந்த சொல்றாங்க. அந்த மனுஷன் யாருன்னா சவுல். இந்த சவுல் நிறைய பேரை அடிச்சு துன்புறுத்தி கொலை செய்யறதுக்கு சம்மதித்தார். இப்ப தேவனுடைய தரிசனத்தை பாருங்க. அதற்கு கர்த்தர் 15 வசனம், நீ போ, அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அல்லேலூயா. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க ஸ்டேட்மெண்ட்? அனனியா அப்படிங்கிறவரு, ஆண்டவரே, நிறைய பேரை அடிச்சு துன்புறுத்தினவர், சபைகளை நாசமாக்குனவர். அப்போ அவரை பார்க்குறப்பே தெரியும் இவர் இப்படிப்பட்டவர்னு. ஆனால் கர்த்தர் வச்சிருக்கிற நினைவு எப்படி இருக்கு தெரியுமா? அல்லேலூயா. பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும். பிளானை பாருங்க, எப்படி பிளான் போட்டார் பாருங்க. அல்லேலூயா. உங்களை குறித்து ஆண்டவர் பிளான் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் பிளான் வச்சிருக்கிறார். ஒருவேளை சொல்லலாம், எனக்கே வயசாயிருச்சு, என்ன பிளான்னு? வயசானப்போ தான் கர்த்தர் கழுகுக்கு சமமான பலனை தர்றேங்கிறார். அல்லேலூயா. கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப மைண்ட் ரெனியூ ஆகுறப்ப கர்த்தருடைய பலம் வந்துடும். அல்லேலூயா. அப்ப இங்கே வாசிக்கிறோம், கர்த்தர் சொல்றாரு, நீ போ, அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட. அடுத்த வசனம் பாருங்க, 16 வசனம், அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம். அந்த அன்பை பாருங்க எவ்வளவாய். ஸோ அதைத்தான் பவுல் சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், அந்த ஐ ஃபினிஷ்ட் மை ரேஸ். எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த ஓட்டத்தை நான் என்ன செஞ்சிட்டேன்? ஓடி முடிச்சிட்டேன் அப்படிங்கிறார். எப்படி இருக்கு பாருங்க. இப்போ அந்த ரேஸை பார்த்துட்டார் இவர், அந்த தரிசனத்தை பார்த்துட்டார், அந்த விஷனை பார்க்குறாரு. இவர் ஒரு நல்ல தாழ்மையுள்ள ஒரு லீடர் ஆயிட்டார். அந்த அபிஷேகத்தில் இருக்கிறார். கிட்டத்தட்ட சொல்றாங்க, அநேக ஆண்டுகள் அரபு அந்த தேசத்துல போய் தேவ சமூகத்துல ரொம்ப நாள் காத்திருந்தாராம். அப்புறம் தான் அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது எல்லாம் இயேசுவை பற்றிய ஒவ்வொரு தீர்க்க தரிசனம், இரத்தத்தை குறித்து, அந்த ஆடு பலி செலுத்தப்படுறதை குறித்து, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் இயேசுவை குறித்ததானதை அவ்வளோ புட்டு புட்டா வைக்கிறார். அதற்கு தன்னை மறுரூபப்படுத்துகிறார், அதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு தலைவனாக மாறிட்டார். அது இதெல்லாம் யார் செய்யறா? ஆண்டவர் சொல்றாரு, நீ போ. ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, நான் அவனை என்ன செய்வேன்? இந்த மாதிரி இந்த காரியங்களுக்கெல்லாம் நான் பயன்படுத்த போறேன். அவன் பிரஜாதிகளுக்கும். பிளான் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அல்லேலூயா. தாவீதை குறித்து ஆண்டவர் ஒரு பிளான் போடுறாரு. என்ன பிளான்? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு, ஆண்டவர் பிளான் போடுறாரு, இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்யும்படி. அப்போ நினைவு, ஆடு மேய்க்கிற தாவீதை போய் கேட்டா, சரி இன்னைக்கு 200 ஆடு இருக்கு, இன்னொரு 2 வருஷம் கழிச்சு 400 ஆடு ஆகும் அப்படின்னு தான் அவர் பிளான் சொல்லியிருப்பாரு. ஆனால் தேவன் அவரை குறித்த ஒரு விஷன் வச்சிருக்கிறார். உங்க பிள்ளைகளை குறித்த தேவ தரிசனம் என்ன? உங்களை குறித்த தேவனுடைய தரிசனம், இந்த வேத வாக்கு தத்தங்கள், அது தேவ சமூகத்தில் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவர் சமூகத்தில் நம்மை அதற்காக நேரம் எடுத்து, அதற்காக காத்திருந்து, தேவனோடு இணைந்து அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. அல்லேலூயா. ஒன்று, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இல்லை, கர்த்தர் ஆராதனையிலே நம்மோடு பேசுவார், வேத வசனங்களில் நம்மோடு இடைபடுவார். அடுத்து நம்ம ஜெபிக்கும் போது நம்மளோட பேசுவார். அல்லேலூயா. அடுத்து முகமுகமாய் பேசுவார். மோசேட்ட எப்படி பேசுறார் ஆண்டவர்? முகமுகமா பேசுறார். என் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? அவங்க படுற பாடு, அந்த கூக்குரல் என் காதுல விழுந்துச்சு. உன்னை நான் அவர்களை மீட்கத்தக்கதாக ஒரு ரட்சகனாக நான் உன்னை அனுப்புறேன் அப்படிங்கிறார். மோசே உடனே சொல்றாரு, ஆண்டவரே, நான் திக்குவாயி மந்த நாவு, பாருங்க என் நிலைமை அதுதான் அப்படிங்கிறாப்புல. இல்லை, உன் கையில் இருக்கிற அந்த கோல் அதற்கு சாட்சி அப்படிங்கிறாரு. இந்த கோலை கீழே போடுங்கிறாரு. அது பார்த்தா சர்ப்பமா மாறுது. திரும்ப அதை வாழை பிடிங்கிறாரு, அடையாளம் காமிக்கிறார். அல்லேலூயா. அப்போ அன்பானவர்களே, இந்த விஷன் என்பது உங்களை குறித்து நீங்க நினைக்கிற அந்த எண்ணங்கள் அல்ல. நீங்க உங்களை குறித்து நினைக்கிற எண்ணங்கள் அது ரொம்ப சின்னதா இருக்கலாம். உங்க குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து. ஆனா நம்மை குறித்து அவர் நினைக்கிற அந்த எண்ணங்களை ஜெபத்திலும் இந்த வேத வாக்கு தத்தங்கள்ல நம்ம அதை பார்க்கலாம். பிள்ளைகளை குறித்த வாக்கு தத்தங்கள், நம்முடைய தனிப்பட்ட சரீர சுகத்தை குறித்த வாக்கு தத்தங்கள்,
ஒரு சிக்கன் கடைக்காரர் சொன்னார், இந்த அம்மா சொன்னாங்க, அவங்க மகன் நல்லா கடையில் பெரிய ஓங்க தாங்க உட்காந்துருப்பார், என்னங்க காணோம் அப்படின்னு கேட்டோன்னா, டெய்லி புரோட்டா உளுந்த வடை சாப்பிடுவாராம். வயசு 38, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அது சாப்பிடாம இருக்க மாட்டாருக்கு, சொன்னால் கேட்கவே இல்லை அப்படின்னாரு. அப்போ அந்த கடையை குறித்த தரிசனம் இருக்கு, நிறைய கூட்டம் வருது, ஆனால் அந்த நபர் நல்லா இல்லை பாருங்க. இன்னைக்கு நம்ம பெரிய பிளான் போடலாம், அந்த தரிசனத்திற்கு நம்மளை நம்ம என்ன செய்யணும், தயார்படுத்தணும். அவ்வளோ பெரிய கடைக்கு அந்த தம்பி, அவர் அந்த பிரதர் அங்கே இருக்கணும், நல்ல சகோதரன். ஆனால் அறியாமையில் இந்த புரோட்டாவும் உளுந்த விடையும் அதை ஸ்பாயில் பண்ணிடுது. அது மாதிரி ஆவிக்குரிய காரியங்கள், ஜெப வாழ்க்கை, சபை ஐக்கியம், தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட ஜெபம், நம்ம இந்த சரீரத்தையும் பராமரிக்கிற காரியங்கள், அது ரொம்ப முக்கியம். இது எல்லாமே ஒரு கர்த்தர் நம்மகிட்ட கொடுத்த ஒரு பெரிய காரியம், அற்புதமான ஒன்று. அதை நல்லா கரெக்டாக நம்ம அதை ஒழுங்கு பண்ணிட்டோம்னா மகிமையாக இருக்கும். ஹல்லேலூயா. அதான் அந்த எண்ணங்களை குறித்து நாம் பார்த்தோம். ஏசாயா 55 ஆண்டவர் சொல்றார், பூமிக்கு வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் நினைவுகளை காட்டிலும் என் நினைவுகள், உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் எப்படி இருக்கா, உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், உயர்ந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதை இப்போ என்ன பண்ணணும், இந்த எண்ணங்களை, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்ம வாயில பேசணும். இப்போ பவுல் அப்போஸ்தலரை பற்றி ஆண்டவர் சொன்னதை அனனி அப்படியே சொல்றாரு, நீ பிரஜாதிகளுக்கு பயன்படுவ, ராஜாக்களுக்கு பயன்படுவ. அதை அப்படியே அவர் நோட் பண்ணியிருப்பார். அவர் என்ன கேட்குறாரு, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், அந்த வார்த்தையை பாருங்க, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். சரண்டர், அப்படியே சரண்டர் ஆயிட்டார். கண்ணு தெரியாமல் போயிடுச்சு, அவ்வளோ பெரிய அந்த ஒளியை பார்த்ததே இல்லை, ஃபுல்லாக சரண்டர் ஆயிட்டார். சரண்டர் ஆயிட்டு கேட்குறார், நீர் ஆண்டவரே நீர் யார், ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த வெளிச்சத்திற்கு, அந்த மகிமையான பின்னாடி ஊழியம் செய்கிறப்ப சொல்றாரு, அந்த தரிசனத்திற்கு என்னை நான் அர்ப்பணித்தேன், அதற்கு நான் என்னை விலக்கி கொள்ளலை, நான் அவரை முகமுகமாய் பார்த்தேன் அப்படிங்கிறார். எப்படி பார்க்கிறாரு, பயங்கர வெளிச்சமா. ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த செய்தியை, அதை குறித்த காரியங்களை நாம் தியானிக்க போறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மார்க்கு 15ஆம் அதிகாரம், மார்க்கு 15. மார்க்கு 15 அதில் 37, 38, 39. இயேசு வாசிங்க. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவ ஆலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றார். சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் போதும். இங்கே இந்த சிலுவையை குறித்த ஒரு மகத்தான காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். தொடர்ந்து அதை நாம் தியானித்து வருகிறோம். இந்த மார்க்கு சுவிசேஷத்தை எழுதினவர், அவர் ஒரு விதத்தில் இந்த சிலுவையை குறித்து சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷத்தில் கவனிப்போம், அதில் சிலுவையை குறித்து ஒரு சில காரியங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலர் அந்த சிலுவையை குறித்து ஒரு அற்புதமான விளக்கங்களை கொடுக்கிறார். ஆகவே இன்றைக்கு நமக்கு இந்த சிலுவையினுடைய அந்த வெளிப்பாடு, கடந்த வாரம் பார்த்தோம் சிலுவையும் தேவனுடைய ராஜ்யம் என்று பார்த்தோம். இந்த சிலுவையை குறித்த இந்த வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும் போது நம்முடைய வாழ்க்கை அது அற்புதமாக மாறிவிடும். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரோடு இருக்கிற இந்த உறவு, அவர் பெரிய ராஜாவாக இருக்கிறார், நம் ஒவ்வொருவரையும் ஒரு சின்ன ராஜாவாக, பாவத்தின் மேலே, பிசாசின் கிரியைகளின் மேலே,
பயத்தின் மேலே, பலவீனத்தின் மேலே நாம் ஆளுகை செய்கிறவர்களாக, அதை ஜெயிக்கிறவர்களாக நம்மை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. விசேஷமாக நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ராஜாவுடைய அந்த பிளானை பார்க்குறோம். அவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாக இருக்கிறார். அவர் மீண்டும் வரப்போகிறார். 26ஆம் வசனம், ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஸோ ஆண்டவருடைய தரிசனம் என்னன்னா, என்ன போலவே அவங்க ஆளுகை செய்யணும், என்ன போலவே அவங்க பரிசுத்தமாக இருக்கணும், என்ன போலவே அவங்க வல்லமை உள்ளவங்களா இருக்கணும், என்ன போலவே அவங்க நற்காரியங்கள் செய்கிறவங்களா இருக்கணும், என்ன போலவே அவங்க கிரியேட்டராக உருவாக்குகிறவங்களாக இருக்கணும். அப்போ இந்த பிளானே யாருடைய பிளான் அப்படின்னா, தேவனே மனுஷனை குறித்து அப்படி ஒரு படம் வரைஞ்சிருக்கிறார், கேரக்டர், அந்த குணாதிசயம். அப்போ மனுஷன் பாவத்தில் விழுந்த உடனே அவனுடைய அந்த தகப்பன், தேவன் தகப்பனாக இருந்த அந்த நிலை மாறி பிசாசு தகப்பனாக மாறிவிட்டான். அப்போ நேச்சுரல் சுபாவமே நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில் வர ஆரம்பிக்குது. பவுல் அப்போஸ்தலரும் அதை சொல்கிறாரு. நான் எதை வேண்டான்னு நினைக்கிறேனோ, எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த பாவ பிரமாணம் என்னை என்ன செய்யுது, பின்னாடியே வருது அப்படிங்கிறார். எல்லாருக்கும். ஏன்னா தேவன் நமக்கு, அவர் தான் அவர் சாயலில் உண்டாக்குன அந்த 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 மேன்மையை, ராஜா என்கிற அந்த மேன்மை, அவர் பெரிய ராஜா, நம்மை ஒரு குட்டி ராஜாவாக ஏற்படுத்துகிறார். அந்த அந்த மேன்மையை, அந்த அக்ரிமெண்ட்டை பிசாசு கையில் கொடுத்துட்டாப்புல. யாரு? ஆதாம் ஏவாள் இவங்க கொடுத்துட்டாங்க. அப்போது அந்த ஸ்தானம் எல்லாம் பிசாசுக்கு போயிடுச்சு. அப்போ பிசாசு ஆளுகை செய்கிறான். அப்போ திரும்ப என்ன செய்கிறார் இயேசு? கிருபாதர பலியாக அவர் கிருபையும் கொடுக்கணும், அதே நேரம் மனுஷன் இந்த பூமியில் வாழ்கிற அந்த நாட்களில் அவன் ஓட்டத்தை ஓடி முடிக்கிறதுக்குள்ளே அவன் தண்டிக்கப்பட்டுறக்கூடாது. அவனுக்காக தேவன் தன் குமாரனையே பலியாக அனுப்பி அந்த கிருபையை கொடுத்து அவர் தேவ ராஜ்யத்திற்கு தேவனோடு இருக்கத்தக்கதாக மீட்டு கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஸோ இதெல்லாம் ஆண்டவரே பிளான் பண்ணிட்டார். பிசாசுடைய அவன் தந்திரம் இப்படி வருமானால் அதை முன்னாடியே பிளான் பண்ணிட்டார். அப்போ ஆண்டவர் சிலுவை அப்படிங்கிறது, ஐயோ பாவங்க, ஆண்டவரை போட்டு என்ன அடிக்கிறாங்க, எவ்வளவு பாடுகள். அது யதார்த்தமாக அவர் பிடிச்சி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு இல்லை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய முன் அறிவின்படியே, தேவனுடைய ஆலோசனையின்படியே இந்த சிலுவை மரணம் என்பது அவருடைய ஆண்டவருடைய பிளானா. எதற்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பேதுரு அதை பிரசங்கிக்கிறார். 38ஆம் வசனம் நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 2. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று 23ஆம் வசனம், 23 சாரி. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்த ஆலோசனைப்படியேயும், தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும், அவருடைய முன்னறிவிப்பின்படியேயும், அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை இந்த ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். அப்ப இயேசுவை பிடிச்சி இப்படி பண்ணிட்டாங்க, யூதர்கள் சதி பண்ணிட்டாங்க, பிசாசு இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கறதெல்லாம் சொல்ல முடியாது. தேவனுடைய முன்னறிவின்படியும் தேவனுடைய ஆலோசனையின்படியும். அப்ப சிலுவை என்பது அது கட்டாயமா இருக்கு. ஏன் அப்படின்னா மனுஷனை மீட்பதற்காக, மனுக்குலத்தை மீட்பதற்காக, இந்த பூமியில வாழ்ற நாட்கள்லயே அவங்க ரட்சிக்கப்பட்டறணும். இந்த பூமியில வாழ்ற நாட்கள்லயே அவங்க அந்த கிருபையை இழந்துடக்கூடாது. ஆண்டவர் மனுஷன் நரகத்துக்கும் போயிடக்கூடாது. அதே நேரம் அவர் குமாரனை நமக்காக கொடுத்து, அந்த குமாரனை நொறுக்க ஒப்பு கொடுத்து, பாவ நிவாரணத்திற்காக அவரை பலியாக ஒப்பு கொடுத்து, அவர் மூலமாக கிருபாதர பலியாக, சொல்லுங்களேன், கிருபாதர பலியாக. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரே அதை என்ன செய்யறாரு? நம்ம மேல வைத்த அன்பினாலே இந்த மீட்பை ஆயத்தப்படுத்துகிறார்.
அதனால நம்ம இந்த நாட்களில் புதிய ஆண்டுக்குள்ளே போகும் முன்பாக நம்ம வீட்டில் எத்தனை பேர் இன்னும் ரட்சிக்கப்படலை? நம்ம கையில் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு அந்த புஸ்தகம் கொடுத்தோம். ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். எத்தனை பேருக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஆத்துமாவை ஆதாயம் பண்ணலாம்? அவங்கள வார வாரம் ஆராதனைக்கு நடத்தலாம், பிள்ளைகளை நடத்தலாம், மருமகனை நடத்தலாம், மருமகளை நடத்தலாம், பேர பிள்ளைகளை நடத்தலாம். நம்ம வீடே ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. அடுத்து நம்மை சுற்றி இருக்கிற ரிலேஷன்ஸ், பழகிறவங்க, உறவு, சொந்தக்காரங்க, அவங்கள தயவா நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி எங்ககிட்ட அந்த நேம் லிஸ்ட்டு கொடுங்க. அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். அந்த புதிய ஆண்டுக்குள்ளே போகும் முன்பாக அவங்கெல்லாம் ஆராதனைக்கு, கிறிஸ்மஸ் நியூ இயர் ஆராதனைக்கு வரத்தக்கதாக தயவாக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபையின் காலம், சொல்லுங்களேன், கிருபையின் காலம். ஹல்லேலூயா. அடுத்து நியாய தீர்ப்பின் காலம்னு ஒன்று வருது, ஜட்ஜ்மெண்ட் டே. புரியுதுங்களா? அதுதான் அந்த இறுதி காலம், முடிய போகுது, உலக முடிவு. அப்போ ஜட்ஜ்மெண்ட் டேஸ் அந்த நாட்கள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மனுஷனுக்கான அந்த காலம் முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையுள்ள நாட்களை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ளத்தக்கதாக. ஹல்லேலூயா. அந்த கிருபையுள்ள நாட்களில் எத்தனை பேரை ஆண்டவருக்குள்ளே நம்ம நடத்துகிறோம்? பாஸ்டருக்காக செய்யணுமா? இல்லை, அப்படிலாம் செய்யலை. நம்மளை நேசித்து நாம நேசித்து உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறு. அது கொஞ்சம் கடினமானது தான், ஆனால் அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒரு குட்டி ராஜா மாதிரி ஆக்கிடுவார். ஏன்னா அந்த சாயல் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த காரியங்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அப்போ இயேசு ராஜா அப்படிங்கிற காரியம் சொல்லலாமா? ஆண்டவரா இயேசு முன்மாதிரியான ராஜா, அவரே ராஜா. ஹல்லேலூயா. இந்த ராஜா என்ன செய்யறாருன்னா பிசாசுகளை துரத்துறாரு. இந்த ராஜா என்ன செய்யறாருன்னா கடல் மேல நடக்கிறார். இந்த ராஜா எப்படி இருக்கிறார்னா தாழ்மையுள்ள ராஜாவா இருக்கிறார். இந்த ராஜா அவருடைய போதனைகள், அவருடைய உபதேசம் ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் வார்த்தை அதிகாரம் உள்ளதாக இருக்கிறது, வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அவர் எப்படி இருக்கிறார்? இந்த ராஜா மனதுருகுகிறார். உலகத்தில் இருக்கிற ராஜா எப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க அதிகாரம் உள்ளவங்களாக, அவங்க தங்களுக்கு செல்வாக்குகளை சேர்க்கிறவங்களா இருப்பாங்க. ஆனா இந்த ராஜா தன் செல்வாக்கை, தன்னுடைய இரத்தத்தை நமக்காக கொடுத்து, தன் ஜீவனை கொடுத்து, சரீரத்தை பிக்க ஒப்பு கொடுத்து, அவர் பிதாவானவர் அவரை உயிரோடு எழுப்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. அவர் திரும்ப வரப்போகிறார். அவர் திரும்ப வரப்போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப மெதுவா வருவாருங்க அப்படிலாம் கிடையாது. நீங்கள் நினையாத நேரத்தில், நீங்கள் நினையாத நேரத்தில். யோசிச்சு பாருங்க, 38 வயசுல ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா அவர் நினைச்சிருப்பாரா? புரோட்டா எவ்வளோ டேஸ்டா இருக்கு, அதை பிச்சு போட்டு அடிச்சு சாப்பிட்டா. நான் நினைச்சு பார்த்தேன், அப்படிதான் சாப்பிட்டுருப்பாரு. அவ்வளோ சுவையா இருந்திருக்கு. ஆனால் ஹார்ட் அட்டாக் வரும்னா அது தெரியாது பாருங்க. அதான் பிசாசு சஸ்பென்ஸ் பண்ணிடுவான். நம்ம போகிற கம்ஃபர்ட் ஜோனில் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் மைண்டில் சொல்லுவான். நீ ஒன்றும் இல்லை, நீ வாட்டுக்கு உன் வாழ்க்கையை நடத்திக்கிட்டே இரு, நீ எல்லாம் கரெக்டாக இருக்கிற, பெர்ஃபெக்டாக இருக்கிற அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனால் நிறையா பிரச்சனைகள் எப்படி தெரியுமா? நம்மளை அறியாமையிலே போய் அப்புறம் ஐயோ இதை முதையே சரி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. புரோட்டான்னு சொன்னோடனே என்ன வருது? அப்போ கடினமாக உழைக்கிற அந்த அவங்களுக்கு அந்த புரோட்டா சாப்பிட்றது தப்பு இல்லை, என்னைக்கே சாப்பிட்டா பரவாயில்ல. ஆனால் அதே ரெகுலர் ஆகிறப்ப அவங்க உடம்பு அது போய் ஹார்ட்டெல்லாம் பிளாக் பண்ணிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க. அப்போ நம்ம லைஃப்பில் எதை சரியாக செய்யணும், வேதத்தின்படி செய்யணும், கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த ராஜாதி ராஜா இயேசுவை முன்மாதிரியாக வச்சு ஜெபிக்கணும். இயேசு ராஜாவை முன்மாதிரியாக வச்சு பரிசுத்தமாக இருக்கணும், அபிஷேகம் பெறணும், வேத வாக்கியங்களின்படி வாழணும். ஏன்னா நமக்கு தெரியாது, நம்ம ஒரு ஸ்கேலை வச்சு அளந்துக்கிட்டு இருப்போம், கரெக்டாக இருக்கிறோம், ஓ நல்லா இருக்கு அப்படின்னு. இந்த கிளைமேட்டு இப்படி ஒரு பயங்கரமாக குளிருது, கிடுகிடுன்னு நடுங்குது, ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்சம் வீக்காக இருந்தால் நம்ம அதை இது பண்ண முடியாது உடம்பெல்லாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நல்லா
நல்ல கம்பளி இதெல்லாம் போட்டு பயன்படுத்துகிறோம். அப்போ நமக்கு இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான காரியங்களை பார்க்குறோம். அதே போல் தேவனுக்கு என்ன பிரியம், இயேசுக்கு என்ன பிரியம், ஆண்டவர் இயேசுக்கு என்ன முக்கியம், அதை நம்ம வாழ்க்கையில் தரிசனமாக அதை நம்ம ஏற்றுக்கொண்டு, இந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜாவாக இருக்கிறாரு அப்படின்னா, இந்த ராஜா வார்த்தையை சொல்றாரு, மீன் வாயில வெள்ளி பணம் இருக்கு. ஹல்லேலூயா. மீன் இவர் சொன்னபடி கேட்குது. சொல்லுங்களேன், மீன் இவர் சொன்னபடி கேட்குது. 5 அப்பமும் 2 மீனும் தேங்க்யூ ஃபாதர் அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு? தேங்க்யூ ஃபாதர். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், என்ன வாழ்க்கை இவ்வளோ ஓண்ட வச்சுக்கிட்டு அப்படின்னு. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு? நன்றி பிதாவே, அதை ஸ்தோத்தரித்தார் அப்படின்னு போட்டிருக்கு. தேங்க்ஸ் லார்ட் அப்படிங்கிறார். அந்த 5 அப்பமும் 2 மீனும் பெருகுது. புதிய ஆண்டுக்குள்ளே போகும் முன்பாக நம்ம முறுமுறுத்து கொண்டு இராதபடி, என்ன வாழ்க்கை, என்ன குடும்பம், என்ன பிள்ளை, என்ன பலவீனம் அப்படி இல்லை, கர்த்தர் கொடுத்த ஒவ்வொன்றுக்காக நன்றி சொல்லி ஸ்தோத்தரித்து, 1 தெசலோனிக்கரில் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிற்காகவும் இங்கிலீஷில் போட்டிருக்கு தேங்க்ஸ் பண்ணுங்கள். ஆண்டவர் கொடுத்த மனைவிக்காக, பிள்ளைக்காக, வேலைக்காக, உங்களுக்கு கொடுத்த சுகத்துக்காக. ஒருவேளை தோற்றம் வித்தியாசமாக இருக்கலாம், அதை அற்பமாக நினைக்காதீங்க, அதை மகிமைப்படுத்துவார். கருப்பாக இருந்தால் கருப்பாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், சிவப்பாக இருந்தால் சிவப்பாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், குட்டையாக இருந்தால் குட்டையாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எதையும் அவர் மகிமைப்படுத்த முடியும். ஏன்னா he was a creator. ஹல்லேலூயா. நீங்க ஒரு நோக்கத்தோடு அவர் உருவாக்கி இருக்கிறார். பாருங்க, அனனியா சொல்றாரு, ஆண்டவரே இருந்தால் மோசமான அவர்ப்பா அப்படின்னு. இல்லை, எவ்வளவா பாடுபடணும்னு நான் காமிக்கிறேன். அந்த சவுல் பவுலாக மாறுறாரு, எனக்காக எவ்வளவு பாடுபட போறாரு ஆண்டவர் டிசைன் பண்ணிட்டாருங்க. இந்த 2025 ஆண்டுக்குள்ள போகும் முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி, இந்த வருஷ கடைசியில ஒருவேளை நீங்க சாப்பிடாம இருந்து ஜெபம் பண்ணலாம், சாப்பிட்டும் ஜெபம் பண்ணலாம், எப்படியோ நேரம் எடுத்து காத்திருங்க. அவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி, இந்த எண்ணங்கள், தேவ எண்ணங்கள், வாக்குத்தத்தங்களை உங்க எண்ணங்களாக மாற்றுங்க. உங்க பிள்ளைகளுடைய சுகத்திற்காக போகிற வழியில 2025 ஆண்டு அந்த பாதைகளில் நல்ல சுகமா இருக்கணும். ஒரு குடும்ப தலைவராக, குடும்ப தலைவியாக தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அவங்க மேல ரிலீஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் சுகமாக்குவார். ஆண்டவர் நிச்சயமா அற்புதம் செய்வார். காலையில கூட அதை அதிகாலையில சாட்சியா சொன்னேன். பழனிக்கு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிருந்தேன். அங்கே அந்த ஊழியக்காரர் ஃபாஸ்டிங்கில் இருந்தாங்க. அதனால் வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்டோம். அது ஃபுட் பாய்சன் மாதிரி ஆயிடுச்சு. 2 நாள் ரொம்ப முடியல. அப்போ அதாவது சாப்பிட்றதெல்லாம் உடம்புல எதுவுமே இல்லை, கைகாலெலாம் அப்படியே ரொம்ப வீக் ஆயிடுச்சு. மெடிசின் எடுத்தாலும் அந்த மெடிசின் ஒன்றும் இதாக மாட்டேங்குது. சரி, பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக இந்த பக்கத்தில் ஒரு ஸ்வீட் ஷாப்புக்கு போயிருந்தேன். ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகிறாரு ஃப்ளைட்டில். அவர் அங்கே ஸ்வீட் வாங்க வந்தார். இந்த பிஜி நாயுடுன்னு அந்த கடையில். அவர் சொல்கிறாரு, அங்கே இருக்கிற ஸ்டாஃப்கிட்ட கேட்குறாரு, இந்த குலோப்ஜான் நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் தாங்குமா அப்படின்னு. சார் அதிலே போட்டிருக்கு சார், எக்ஸ்பைரி டேட் 3 நாள் தான் சார் தாங்கும் அப்படின்னாங்க. சரி, அப்போ நெய் கேக்கு அது எத்தனை நாள் சார்? அதில் போட்டிருக்கும் பாருங்கள். சரி சார், நான் திருச்சிக்கு போகிறேன், அங்கே வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. என்னோட ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். இந்த குலோப்ஜானை வாங்கி நீ சாப்பிடக்கூடாதா அப்படின்னாரு. ஏன்னா அது மெடிசின்ஸு அது வாட்டுக்கு 1000 ரூபா அந்த அளவுக்கு வந்துருச்சு. அது வாங்கி சாப்பிட்டோன்னா அப்படியே ஹீலிங் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. நம்மளோட ஒரு வழி போக்குற மாதிரி கூட ஆண்டவர் சேர்ந்து கொண்டு நமக்கு கூட நம்மளோடு பேசுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரிடத்தில் தேடும்போது கர்த்தர் எந்த விதங்கள்லையாவது உங்களோட ஒரு இணைந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுத்துருவார். இந்த 2025 ஆண்டுக்குள்ளே நீங்கள் போக முன்பாக கர்த்தர் சமூகத்தில் உங்களுடைய எண்ணங்கள், நான் ஒரு குப்பை ஒன்றும் இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்கள் விசேஷமானவங்க, அவர் சாயலாக உண்டாக்கப்பட்டவங்க. நான் ஒரு புழு, நம்ம அவருக்கு முன்னாடி தாழ்த்துறோம். ஒரு மனுஷன் பாவியாக இருக்கிறப்ப அவன் எதுவுமே லாய்க்கே இல்லாத ஆள் தான். ஆனால் அந்த எண்ணங்கள், கர்த்தர் நம்ம குறித்து வச்சிருக்கிற அந்த எண்ணங்களுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கணும். அதை நம்ம மனதில் மறுரூபமாக்கணும். ரொம்ப முக்கியம். நம்ம என்னவாக மாற போகிறோம், நம்ம குடும்பம் என்னவாக இருக்க போகுது, நம்ம பிள்ளைகள் என்ன நிலைக்கு வரப்போகிறாங்க, அந்த விஷன் நமக்குள்ளே இருக்கணும். அதுதான் ஜெபமாகணும். ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் இருதயத்தின் நினைவின்படியே உனக்கு ஆகும். ஒரு குருடனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறாரு. எப்படி இருக்கு பாருங்க, உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறாரு.
அவருக்கு தெரியும்ல. ஆனா அவன் அந்த மனுஷனுடைய எண்ணத்தை கேட்கிறார். நீ எதுக்காக என்ன கூப்பிட்ட? தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்டேல, எதுக்காக கூப்பிட்ட? இந்த 2025 ஆண்டுக்கு போக முன்பாக நிறைய காரியங்களுக்காக நீங்க ஜெபிப்பீங்க. உங்க உள்ளத்திலிருந்து நிறைய கூப்பிடுதல், சுகத்துக்காக, பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக, திருமணத்திற்காக, குழந்தைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக, பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக, குடும்ப ரட்சிப்புக்காக அப்படி கூப்பிடுவீங்க. ஆனா அதுல ஒரு நிச்சயம் இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார் அப்படின்னு. அவன் பிறவி குருடன், ஆனா அவன் எண்ணத்தை பாருங்க, ஆண்டவரே எனக்கு பார்வை அடையணும். கேட்டான், பெற்றுக்கொண்டான். அவன் இருதயத்தின் நினைவு பெற்றுக்கொள்வேன், இயேசு கொடுப்பார். 2025க்குள்ள போறதுக்கு முன்னாடி ராஜா, இயேசு ராஜா உங்களுக்கு என்ன செய்வார்னு நம்பிக்கை இருக்கா? அதை பார்க்குறீங்களா? அந்த பார்வையை கொடுக்கறது இந்த வேத புஸ்தகம். நான் எதுக்குமே லாயக்கில்லை, நான் ஒன்றுத்துக்கு லாயக்கில்லாத ஆள். நம்மகிட்ட இருக்கிற காரியங்களை ஆண்டருக்கு முன்னாடி தாழ்த்தி மனதை மறுரூபமாக்குவோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை, இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையாக மாற்றுவார். அல்லேலூயா. இந்த எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்களை காட்டிலும் மேலான எண்ணங்கள் எழுத்துகளாக இருக்கிறது. உங்களை குறித்த எண்ணங்கள், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த எண்ணங்கள். அல்லேலூயா. இதை வாசிக்கிட்டு இருக்கிறப்பே கர்த்தர் உங்களோட பேச ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அசரீரியாக பேசுவார். திடீர்னு அந்த வார்த்தை உங்களோட அப்படியே எழுந்து பேசும். இது உனக்கான வார்த்தை அப்படிம்பார். இதை வாசித்துட்டு தூங்கிக்கிட்டு இருப்பீங்க, தூங்குறப்ப வந்து பேசுவார். அல்லேலூயா. இதெல்லாம் எங்க இருக்குன்னா நம்மளுடைய அந்த தேடுதல் இருக்கு பாருங்க, வாஞ்சை, ஆசை. ஆண்டவர் எப்படிலாம் ஆசையா தேடுறீங்களோ, எந்த அளவு உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ அந்த அளவு கர்த்தர் உங்க வாழ்க்கையை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆகவே அப்பப்போ இந்த நன்றி சொல்றதை பத்தி சொல்லும்போது, இந்த ஆண்டு நேரம் எடுத்து மீத இருக்கிற நாட்கள்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் கொடுத்த, உங்களுக்கு கொடுத்த குடும்பத்திற்காக, உங்களுக்கு கையில் வர்ற பணத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை கனம் பண்றீங்களா? அந்த கனம் பண்றத வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அடுத்து நீங்க என்ன காரியங்களை விசுவாசிக்கிறீங்க? அந்த குருடனுக்கு அவன் என்னத்தை கேட்டா, வாழ்நாளெல்லாம் நான் இப்படிதான் சாகணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணியிருப்பான். ஆனா ராஜாதி ராஜா இயேசுவை பத்தி அந்த எண்ணம் வந்துருச்சு. நிறைய நன்மை செய்கிறார். அவரால் கூடாத காரியம் சொல்லுங்களேன். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சொல்லுங்களேன், ஒன்றுமே இல்லை. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சொல்லுங்களேன், ஒன்றுமே இல்லை. அப்ப பிறவி குருடனுக்கு உதவி செய்கிறது இயேசுவால கூடுமா கூடாதா? கூடும். உங்க வாழ்க்கையில அவர் உதவி செய்கிறது கூடுமா கூடாதா? கூடும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்போ அந்த எண்ணங்களை உங்க வாழ்க்கையில அதை உறுதிப்படுத்துங்க, அதை பேசுங்க. அதுவே உங்க நிறைவா இருதயத்தின் எண்ணமா மாறட்டும். கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. சரி, இந்த ராஜா இங்கே பாடுகள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. சிலுவை பாடுகள், கிறிஸ்துவின் பாடுகள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ ஒரு சில நேரம் நம்மளா போய் கடன் வாங்கி, ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இப்படி வாங்கியிருக்கிறாங்க, வாகனம், கார் வாங்கியிருக்காங்க, அவங்க வீடு வாங்கியிருக்காங்க, அப்படி நம்மளா போய் ஏதோ ஒரு கடனில் சிக்கிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதில் பிரச்சனை வருது. நானும் சிலுவையை சுமக்கிறேன், ஒவ்வொரு மாதமும் கடன்காரன், அப்படி. அது நம்மளுடைய அறியாமை, நம்மளுடைய அறியாமை. அது சிலுவை அல்ல. நம்ம யார்ட்டையாவது போய் வேணும்னே சண்டை போடுறோம், ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு வந்துடுறோம். வந்துட்டு ஒரே பெரிய பிரச்சனை வருது. வர்றப்ப ஆண்டவர் எனக்கும் பாடுகளை கொடுத்துருக்கிறார், நானும் இயேசுவை போல பாடுபடுறேன். அது அல்ல. இந்த பாடுகள் என்பது கிறிஸ்துவின் நிமித்தம், இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால பாடுகள் இருக்கும். ஒரு சகோதரியுடைய திருமண காரியத்திற்கு அது காரியங்களை பேசும்போது, அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்காக ஒரு சிலதில் ஒடுக்கப்படுறாங்க. அந்த காரியங்கள்ல நாட்களும் வருஷங்களும் தாமதமாகுது. ஒண்ணு காரணம், கொலை செய்யல, அக்கிரமம் பண்ணல, அசுத்தமானதை செய்யல, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால. ஸோ அதுதான் ஒரு சிலுவையாக இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதை மறக்க மாட்டார். அவர் நாமத்திற்காக நம்ம எடுக்கிற சிலுவை இருக்கு பார்த்தீங்களா, இட்ஸ் அ வேல்யூ. அது உங்களை சிங்காசனத்திற்கு, கிரீடத்திற்கு கொண்டு போகும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த சிலுவையை நீங்க சந்தோஷமா சுமக்கும் போது, தேவனுடைய அந்த சித்தத்தின்படி அதை நீங்கள் சுமந்து போகும்போது, கர்த்தர் அந்த சிலுவையை உங்களுக்கு கிரீடமாக மாற்றி விடுவார்.
ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். தி வில் ஆஃப் காட், தேவனுடைய திட்டம், நம்முடைய சித்தத்தை வச்சிடுறது. இந்த சிலுவையை சுமக்கிறது அப்படின்னா என்னன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. சிலுவை அப்படின்னாவே சாகிறதுன்னு அர்த்தம். சிலுவைனாவே என்னது? சாகிறது. சிலுவைனா வேற ஒன்றும் இல்லை. சிலுவை அப்படின்னா சிலுவையை எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா அவன் கொஞ்ச நேரத்தில் சாக போறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை, தனிப்பட்ட வாழ்க்கையில் இதில் சாகணும். ஏன்னா ஆதாமி நிமித்தம் அந்த பாவம் வந்திருக்கு மனுஷனுக்குள்ள. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்போ நம்ம என்னைக்கோ ஜெபம் பண்ணோம், என் வாழ்க்கையில் பாவமே வராது அப்படின்னு சொல்ல முடியாது. திரும்ப நம்ம என்ன செய்யணும்? திரும்ப அந்த சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கணும், முடிவு பரியந்தம். ஹல்லேலூயா. அப்போ அந்த சிலுவையை எடுக்கிறதுனா என்னதுன்னா சுயத்துக்கு சாவது, சுய இச்சைகளுக்கு, மாம்ச இச்சைகளுக்கு, கண்களின் இச்சைகளுக்கு. அப்போ சிலுவையை எடுக்கிறதுனா என்னன்னா வேகமாக சாக போறேன்னு அர்த்தம். அப்போ கர்த்தருக்காக, கர்த்தருடைய மகிமைக்காக. அப்போ இயேசு அந்த சிலுவை பாடுகள் அப்படின்னா என்ன? பாடுகள் அப்படின்னா இது நம்ம வாழ்க்கையில் அவர் மகிமையை நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மகிமையான அந்த காரியங்களுக்காக இந்த பாடுகள் வழியாக நாம் கடந்து போகிறோம். சரி, இதை குறித்த ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21, 22, 23. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நல்லா கவனிங்க. அப்போ சிலுவையை சுமக்கிறது அப்படின்னா, சிலுவையில இயேசு தொங்குனப்ப என்ன சொன்னார்னா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். சரி, அப்போ அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் மரிக்கிறார் இரத்த சாட்சியா. ஸ்தேவான் மரிக்கிறப்ப அதே வார்த்தையை ஸ்தேவான் சொல்லலை. கல்லை கொண்டு எரிஞ்சு கொள்றாங்க. இயேசுக்காக ஊழியம் செய்யும் போது இரத்த சாட்சியா மரிக்கிறார். அவர் மரிக்கும் போது நீங்க அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கு, நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவர் இரத்த சாட்சியா மரிக்கும் போது ஆண்டவர் அப்படியே பார்க்கிறார். வானத்தின் மேலே பிதாவின் வலது பார்சத்திலே மனுஷகுமாரன் வீற்றிருக்கிறதை நான் காண்கிறேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இயேசு சொன்ன மாதிரியே சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. இயேசு சிலுவையை சுமந்தார், அவர் அப்படி கதறினார். ஸ்தேவான் அப்படி கதறக்கூடாது. அந்த மகிமையின் கர்த்தரை பார்த்து அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாய் போகிறார். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவை போல நானும் மரிக்கிறேன்னு சொல்லிட்டு தப்பு தப்பா பண்ணக்கூடாது. ஸ்தேவான் எப்படி மரிச்சார்னா, அந்த மகிமையின் கர்த்தரை பார்க்கிறாரு. அவரை அடிச்சு கொன்னுகிட்டு இருக்கிறாங்க, அப்படியே தரிசனமா பார்க்கிறார். ஆவியினாலே நிரம்பி, பரிசுத்த ஆவியினால நிரம்பி. அப்போஸ்தலர்கள்லாம் இரத்த சாட்சியை மரிக்கிறப்ப எப்படி மரிச்சாங்கன்னா, ஐயோ உயிர் போதே அப்படி மரிக்கல. நான் கர்த்தரோட போகிறேன், என் கர்த்தரை நான் பார்க்க போகிறேன். அந்த நிச்சயத்தோடு தான் மரித்தாங்க, அந்த வெளிப்பாடோடு மரித்தாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, அப்போ இங்க இப்பயும் ஒரு சில இடங்கள்ல ஊழியத்திற்கு போகும்போது அந்த ஏரியால எதிர்ப்புகள் இருக்கிறது. ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் எங்களுக்கெல்லாம் நிச்சயமே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில போயிட்டு திரும்பி வந்தோம். ஒரு சில இடத்துல அடிச்சிருக்கிறாங்க, ஒரு சில இடத்துல எங்களை அடிக்கல, அந்த அடிவாங்கல பயங்கரமா தூசிக்கிறப்பட்டிருக்கோம். சுத்தி ஆட்கள் வளைஞ்சிருக்கிறாங்க. அப்போ இந்த சிலுவை என்பது நமக்கு நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால சொந்தக்காரங்க பகைக்கலாம், நமக்கு வர வேண்டிய ஒரு நல்ல, அதாவது அக்கிரமம் பண்ணவேன் கூட அவனை வைய மாட்டாங்க, அவனை கூட நல்லவேன்னு சொல்லிடுவாங்க. ஆனா இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால கூட தூசிக்கப்பட்டு கேவலப்படுத்தப்படலாம். அதுதான் உங்களுக்குரிய சிலுவையாக இருக்கலாம். இனத்தார் மத்தியில புறக்கணிக்கப்படலாம், உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகள் கிடைக்காமல் போகலாம்.
ஆனா ஆண்டவர் அதை மறக்க மாட்டார். என் நாமத்தின் நிமித்தம் தகப்பனையோ தாயையோ மனைவியோ பிள்ளைகளையோ வீட்டையோ நிலங்களையோ விட்டவன் எவனோ அவன் துன்பங்களோடு இம்மையிலே நூறத்தனையாகவும். துன்பம்னா என்னன்னா, அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறப்ப மற்றவங்களுக்கு பொறாம வந்துடும். என்னடா அது சாதாரணமா இருந்தாங்க, ஏசப்பான்னு போனாங்க, நம்மெல்லாம் பரியாசம் பண்ணோம், கிண்டல் பண்ணோம், கேவலப்படுத்தணும், ஆனா இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்கிறப்போ உங்க மேல அவங்களுக்கு என்ன வந்துடும்னா ஆட்டோமேட்டிக்கா பொறாம வந்துடும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், துன்பங்களோட கூட மறுமையிலே நித்திய ஜீவனை அடைந்து கொள்வீர். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை பின்பற்றுகிறதுக்கு நம்ம ஒரு சிலதை இழக்க வேண்டியது இருக்கலாம். ஒரு சில இடத்துல நம்மளை தூசிப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த நீதியின் நிமித்தம், அந்த கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அந்த நீதியின் நிமித்தம் நம்ம அவமானம் அதை பெற்றுக்கொண்டதுக்காக நம்மளை அர்ப்பணிச்சிருப்போம். ஆனா நம்மளை தூசணமா பேசலாம். பாருங்க, மார்ட்டின் லூதர் அதை சொல்றாரு, நம்ம நற்காரியங்களை செய்து இந்த ரட்சிப்பை நம்ம பெறல. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் இதெல்லாம் செஞ்சேங்க, நான் சின்ன வயசுல இருந்து அதெல்லாம் நம்ம பிரயாசப்படுறோம், நற்காரியங்களை செய்து ரட்சிப்பு வரல. அதே நேரத்தில் நமக்கு தகுதி இருந்ததுனாலும் நம்ம ரட்சிப்பு நமக்கு வரல. சொல்லுங்களேன், நற்காரியங்களினாலும் அல்ல, தகுதியினாலும் அல்ல, அது இயேசுனுடைய நீதியினாலே. அல்லேலூயா. அதை மார்ட்டின் லூதர் ஓப்பனா அதை தைரியமா பேசினார். ஏன்னா இது முழுக்க முழுக்க கிறிஸ்துவினுடைய நீதியினால வந்தது. அப்போ சிலுவை அப்படிங்கிறப்ப ஸ்தேவான் மரிக்கும் போது அவர் இயேசுவை பார்க்கிறாரு, பிதாவை பார்க்கிறாரு. பிதாவின் வலது பார்சத்தில் மனுஷகுமாரன் வீற்றிருக்கிறதை நான் பார்க்கிறேன். எப்படி பார்க்கிறார் பாருங்க, ஆவியினாலே நிறைந்து. இப்ப ஸ்தேவான் என்ன சொல்லல, இயேசு மரித்தார் பாருங்க, என் தேவனே என் தேவனே. அப்ப இவரும் சிலுவையை தான் சுமக்கிறார் ஸ்தேவான். இவருக்கு பிதா என்ன வச்சிருக்கிறார்னா அந்த தரிசனத்தை காமிக்கிறாரு, நீ என் நாமத்தினால மரிக்கிற, நீ என்னோடு இருப்பாய். அல்லேலூயா. அப்ப சிலுவைன்னா நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு, பவுலை குறித்த ஆண்டவர் பிளான் அதை அங்க பார்க்கிறோம். உங்களை குறித்த என்ன சித்தம், உங்களை ஏன் ஆண்டவர் ரட்சித்தார், உங்க மூலமா என்னென்ன காரியங்களை ஆண்டவர் செய்ய விரும்புறார் கேட்டா சொல்லுவாரு. உங்களை குறித்து அவருடைய அந்த நல்ல எண்ணங்கள், மேலான எண்ணங்கள். 2025 ஆசீர்வாதமான ஒரு நாளாக, வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கத்தக்கதாக அவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி, இந்த வாக்குத்தத்தங்களும் தேவ சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தைகளும் ஜெபமும் நல்ல ஒரு அர்ப்பணிப்போட அதிகாலையில எழுந்து ஜெபிக்கலாம். ஒரு நேரம் எடுத்து தியாகம் பண்ணி ஒரு ஒழுங்குள்ள ஒரு பிரேயர் இருக்கலாம். அதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நீங்க ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, நல்லது, கடன் வாங்கி கட்டணும் அப்படி இல்லை, முதைய நல்ல நிலையில கர்த்தர் எனக்கு கட்டி கொடுப்பாருன்னு விசுவாசிச்சு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா. ஆனா நம்ம அதுக்கான திட்டமிடுதலும் அதற்கான ஒரு சரியான பிளான் இருக்கணும், அதற்கான ஒரு வாஞ்சை இருக்கணும், கர்த்தருடைய நடத்துதல் இருக்கணும். கர்த்தர் நமக்கு என்ன சொல்றார், பிள்ளைகளை படிக்க வைக்கிற காரியங்கள், பிள்ளைகளை உருவாக்குற காரியங்கள் எல்லாத்துலேயும் கர்த்தர் நம்மளோட நடத்துவார். தாவீது ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர்ட்ட கேட்கிறார். இயேசு என்ன சொல்றாருன்னா, என் பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதையே நான் செய்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க, என் பிதா எனக்கு என்ன சொல்லுகிறாரோ. அப்ப 2025ஆம் ஆண்டுல கர்த்தர் உங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்ல வாக்குத்தத்தங்களும் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரச் செய்வார். உங்க வாழ்க்கையை மகிமையாக்குவார், குறைவெல்லாம் நீக்குவார், வேதனையை மாற்றுவார். அதற்கு இப்பயே அதை என்ன செய்யுங்க, அதுக்கு நேரம் எடுத்துக்கொள்ளுங்க. எஸ்ராவை குறித்து பார்த்தோம், அவர் தன்னை தாழ்த்தினார், உபவாசித்தார். அந்த அகாவா நதி அண்டையில உபவாசித்து, என்ன அவ்வளோ அதிகாரமும் செல்வாக்கு இருந்தாலும் ஆண்டருக்கு முன்பாக கேட்கிறார், எனக்கு நீங்க வரணும் ஐயா. 2025க்குள்ள போகும் முன்பாக யூ சரண்டர் யுவர் செல்ஃப். ஆண்டருக்கு முன்னாடி உங்களை தாழ்த்தி ஆண்டர்கிட்ட ஜெபத்துல தரித்துருங்க, ஜெபத்துல வல்லமையா இருங்க, சோதனைக்குள்ள போகாதபடி. ஆண்டவரே, இந்த 2024 நிறைய சோதனைக்குள்ள நானா போயிட்டேன், நான் ஜெபிக்காததுனால போனேன் ஆண்டவரே, நான் ஜெபிக்காததுனால என் பிள்ளைங்க பாதிக்கப்பட்டாங்க, நான் ஒரு சரியான தீர்மானம் எடுக்காததுனால. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்மை சரி செய்து கொண்டு போகும்போது கர்த்தர் அதில் உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம்,
21, 22 வசனம். இல்ல, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஹல்லேலூயா. அப்ப நமக்காக பாடுபட்டார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காக பாடுபட்டார். இயேசு கிறிஸ்து யாருக்காக பாடுபட்டார்? நான் நீதியா இருக்கும்படி அவர் பாவமானார், நான் சுகமா இருக்கும்படி அவர் வியாதியானார். அதே நேரத்துல நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆனார், மாதிரி ஆனார். மாதிரினா ரோல் மாடல். நீயும் சிலுவையை சுமந்தேனா நீயும் என்னோடு கூட ஆளுகைக்குரிய நபராக இருப்பாய், நீ என்னோடு கூட சிங்காசனத்துல அமர்ந்திருப்பாய். வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோடு கூட சிங்காசனத்திலே. ஆண்டவர் சொல்ற, நான் எங்க சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறேனோ அங்க நீயும் என் கூட வந்து உட்கார்ந்துருப்ப அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. எப்படி வாக்குத்தத்தம் பண்றாரு பாருங்க. இல்ல நான் மேல உட்கார்ந்துருப்பேப்பா, நீ கீழே, அப்படிலாம் சொல்லல. நீ ஜெயம் கொண்டு வந்தேனா நீ என்னோடு கூட அப்படிங்கிறார். அதான் எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, அவரோடு கூட உன்னதங்களிலே, அவரோட கூட உன்னதங்களிலே நாம் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 1:7 சொல்லப்பட்டிருக்கு. 4 - 7 வரைக்கும் வாசிக்கிறதுல சொல்லப்பட்டிருக்கு. அவரோடு கூட சொல்லுங்களேன், அவரோடு கூட. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அவரோட கூட இருந்தாவே அது மகிமையான ஒன்று தான். ஹல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள்ல உங்களை தாழ்த்தி தேவ சமூகத்துல, நான் தனியா இருக்கிறோம் ஜெபிக்க தெரியலையே அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிரயாசப்படுங்க. சேர்ந்து ஜெபம் பண்ற நேரங்கள்ல சேர்ந்து கொள்ளுங்க, கர்த்தர் உதவி செய்வார். இங்க இந்த சிலுவையை சுமக்கிறதுல 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. நமக்காக அவர் பாடுபட்டார். சொல்லுங்களேன், நமக்காக பாடுபட்டார். அந்த வசனம் அது வாசிக்கிறோம் 24ஆம் வசனத்துல பின்னாடி சொல்லப்பட்டிருக்கு, தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால். அப்ப அவர் வியாதியானார், அவருடைய தழும்புகளால நம்ம என்ன ஆகிறோம்? குணமாகிறோம். அப்ப இது ஒரு பரிமாற்றம். ஆனா இன்னொரு பக்கம் நமக்கு அடிச்சுவடுகளை வைத்து போனார், மாதிரியை வைத்து போனார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீயும் இந்த பாதையில பாடுபடுறதுக்கு உன்னை ஆயத்தப்படுத்திக்கோ. உன் குடும்பத்தை ரட்சிப்புக்கு நடத்துறதுக்கு பாடுபடு. உன் பிள்ளைகளை நடத்த, உன் வீட்டை நடத்த, உன்னை சுற்றி இருக்கிற ஒரு சிலருக்காக ஜெபம் பண்றீங்க, அவங்கள நடத்த பாடுபடுறதுக்கு ஆயத்தமாகுங்க அப்படிங்கிறார். நான் பாடுபட்டேன், எனக்கு பிதாவானவர் அந்த மகிமையை கொடுத்தார். அதை முன்மாதிரியாக. ஒருவேளை வாக்குத்தத்தங்களை சொல்றப்ப பிசாசு சொல்லுவான், உனக்கு அதெல்லாம் நடக்காது. எனக்கு 2 நாள் உடம்பு முடியலன்னு என் சிந்தனையில தாட்ஸ் வருது. என்ன தாட்ஸ் வருதுன்னா, உனக்கு இந்த நோய், இந்த பலவீனம் சரியாகவே ஆகாது பாரு. என்ன ஆகும் தெரியுமா? அடுத்து வயிறு வலிக்குது தொடர்ந்து. அவன் உள்ள ஒரு தாக்குதல் கொடுக்குறான். ஆனா அதே நேரம் ஆண்டவர் ஒரு வழிபோக்கர் மாதிரி பேசிட்டு போறார். 2 காரியங்கள்ல ஏதாவது ஒண்ணுக்கு தான் நம்ம இடம் கொடுக்க முடியும். ஒண்ணு பயத்துக்கு இடம் கொடுத்தா அப்படியே வீழ்ச்சி அடையலாம், இல்ல கர்த்தரை விசுவாசித்து பலவீனத்துல வாக்குத்தத்தங்களையும் ஜெபத்துல தரித்திருந்து மேற்கொள்ளலாம். நமக்கு வர்ற சோதனை வர்றதுக்கு முன்னாடியே ஜெபம் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. அல்லது நம்ம ஒரு பாதையில, ஒரு சில பாதைகள்ல நம்ம கடந்து போகணும் அப்படிங்கிறப்ப கர்த்தரோடு இருக்கணும், வார்த்தையோடு இருக்கணும், கர்த்தருடைய ஐக்கியத்துல இருக்கணும். அப்ப ஆளுகை நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நின்று பேசுறேன்னா கர்த்தருடைய கிருபை. காலையில பேசுறப்ப அந்த உடம்பு ஃபேஸ் பண்ண முடியல, உட்காந்து தான் அங்கே போய் பேசினேன். ஆனால் இப்போ நின்று பேச கர்த்தர் பலன் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை ஆளுகைக்குரியவங்களா மாற்றிடுறாரு. அவரோடு கூட நீங்கள் அமர்ந்து அவர் சமூகத்தில் காத்திருந்து அவரோடு ஐக்கியமாக இருப்பீர்களானால், அவர் சொன்ன அந்த பாதையில் சிலுவையை சுமப்பீர்களானால் நீங்கள் ஆளுகைக்குரியவர்களாக மாறிவிடுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒரு குட்டி ராஜாவாக, அப்படிப்பட்ட அதிகாரத்தை உங்க மேல கொடுப்பார். விசேஷித்த கிருபைகளை ஆண்டவர் கொடுப்பார். பாருங்க, அப்போ இந்த இதுல இன்னொரு காரியமும் சொல்லப்பட்டிருக்கு. 22ஆம் வசனம், அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் வையப்படும் போது பதில், பாடுபடும் போது நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். ஹல்லேலூயா. அப்ப அந்த கேரக்டர், அவர் சிலுவையில தொங்கும் போது அவர் வாயை திறந்து சபிச்சிருக்கலாம், ஆனா வாயை திறக்கல. அவருக்கு வேதனை இல்லாம இல்ல, அதிகமான வேதனை.
ஆனா அவர் என்ன செய்யறாரு? பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்புவிக்கிறார். ஒருவேளை உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு சிலுவையை சுமக்கலாம். ஆண்டவருக்குள்ள நீங்க ரட்சிக்கப்பட்டதுனால அந்த சிலுவையாக இருக்கலாம். ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறதுனால அந்த சிலுவையா இருக்கலாம். ஆனா இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், அவர் தான் ஆண்டவர், சிருஷ்டிகர்த்தர். அடுத்து பாடுபடும் போது பயமுறுத்தாமலும். பாடுபடும் போது எனக்கு அப்போதான் ஆரம்பம் பண்ணுவோம். ஒரு கல்யாண மண்டபத்தில் சுற்றி சொந்தக்காரர் ஒருத்தர், ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், சுற்றி சொந்தக்காரங்களாம் சூழ்ந்துக்கிட்டாங்க. அவர் தான் ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி வச்சு பஞ்சாயத்து பண்ணுறாங்க. எப்படி இருக்கும்? எனக்கு வயசு ரட்சிக்கப்பட்ட ஒரு 23 வயசு இருக்கும். 19 வயசில் ரட்சிக்கப்பட்ட 23 வயசில் அப்படி வச்சு ஒரு மண்டபத்தில் வச்சு என்கொயரி பண்ணுறாங்க. நான் அப்பயே வீட்டுக்கு ஒரு சில காரியங்கள்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருப்பேன். இந்த பணக்காரங்களாக இருக்கிற சொந்தக்காரரு என்ன ஏதுன்னெலாம் கேட்க வர மாட்டார். அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரர், அவருக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. அப்போ ஒரு ஜெப ஆவி இருந்தது பாருங்க. எல்லாரும் முன்னாடி அவர் பிடிச்சி வாங்குன்னு வாங்கி விட்டேன். ஏயா, நாங்கள் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்படுறோம், என்னன்னே கேட்க வர மாட்டேற. ஆனால் அப்படி பேசுறதுக்கு எங்கேருந்து தைரியம் வந்துச்சுன்னே தெரில. சொந்தக்காரங்க ஃபுல்லாக ஒரு 10-15 பேர் கூடிக்கிட்டாங்க. நீ எப்படி இயேசுக்குள்ளே போகலாம்? எப்படி இயேசுக்குள்ளே போகலாம்? அப்போ உன் வீட்டுக்கு நீ கெட்டதை உண்டாக்குறியா? இயேசுக்குள்ளே போகிறது கெட்டதான். கொலை செஞ்சால் கூட நல்லதுன்றுவாங்க, அசுத்தம் செஞ்சால் கூட நல்லதுன்றுவாங்க. நான் கேட்டேன், நீ என் வீட்டில் நான் சாப்பிட்டேன்னா இல்லை துவையில் அரைச்சிச்சா என்ன செஞ்சோம்னு ஏதாவது கேட்டியா? உனக்கு எனக்கு என்னையா சம்பந்தம்? எங்கள் வீட்டில் கேளியா? என் கடமையை நான் கரெக்டாக செய்வேன், என்னை பற்றி யாரும் குறை சொல்ல முடியாது. நீ யாருன்னு கேட்டேன் பாருங்க. அந்த ஆளுக்கு பெரிய கேவலமாக போச்சு. ஐயோ போங்க 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 அப்படின்னு சமாதானப்படுத்தி விட்டாங்க. எங்கிட்ட இருந்து தான் அந்த பெலன் வந்துச்சுன்னு தெரில. அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் அப்படியே இருந்தாலும் ஒதுங்கி போயிடுவார். நமக்கு அவர் கோடீஸ்வரராக இருந்தால் நமக்கு என்ன? நம்மகிட்ட நான் பேசுனது நியாயம்னு சொல்லலை, அந்த அவர்கிட்ட அப்படி பேசுனது சரின்னு சொல்லலை. ஆனால் அப்படி நின்று பிளான் பண்ணி பேசுகிறாங்க பாருங்க. நான் ஒரு ஆளுன்னு இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அவன் பண்ணுற அக்கிரமமும் அநியாயமும் சொந்தத்துக்குள்ளேயே துரோகம் பண்ணுவாங்க, அதெல்லாம் தெரியாது. இப்படி வச்சு இயேசுவை ஏற்றுக்கொண்டது ஒரு பெரிய குற்றம். ஒருவேளை நீங்களும் கூட அப்படிலாம் அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இப்படிப்பட்டது இல்லாமல் ஒரு சில பாடுபடுறது இருக்கலாம். நம்மளா தப்பு பண்ணி, நம்மளா அநியாயம் பண்ணி, அது சிலுவை அல்ல. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அது கட்டாயம் எல்லாரும் அதில் வரும். ஆனால் அதில் பின்வாங்கிடக்கூடாது, அதில் நிற்கணும். ஆண்டவருக்காக படிக்கிற இடத்துல, காலேஜில் வித்தியாசமான நிலைகளுக்குள்ள பிள்ளைங்க போவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். படிப்பே கடவுளுங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அது எப்படி ரட்சிக்கும்? ஓசியா 14 போட்டிருக்கு, என் கையின் பிரயாசம் அது தேவன் என்றேன், அப்படி சொல்லி மன்னிப்பு கேளு அப்படின்னு இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொல்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ கை பிரயாசத்தை அதுதான் என் கடவுள்னு சொல்லி என்னை விட்டு நீ போயிட்ட, சோரம் போயிட்ட, அதை சொல்லி மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பு அப்படிங்கிறார். புரியுதுங்களா? கை பலமே தேவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஆண்டவர் தேவையில்லை. அதான் அந்த ஆதாம் செஞ்ச பாவம். பிசாசு சொன்னா நீயும் தேவனை போல இருப்ப, தேவனே தேவையில்லை அப்படின்ட்டான். இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா ஆண்டவரை தேடாம இருக்கிறது, அவங்க செய்கிற அந்த காரியம் என்னன்னா, எனக்கு இயேசு தேவையில்லை, எனக்கு தேவன் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க போறாங்க பாருங்க. அதுதான் தங்களையே அவங்க என்ன செய்யறாங்க? கடவுளாக்கி கொள்றாங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சிலுவை என்பது தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். நம் ஒவ்வொருவரும் நமக்கு வச்சிருக்கிற சிலுவையை சந்தோஷமாக, அதற்கு பிறகு ஒரு மகிமையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அந்த எந்த நமக்கு வச்சிருக்கிற சிலுவையோ அதை, அந்த பாடுகளை அற்பமாக எண்ணாதபடி, அதை ஒரு அசட்டையாக எண்ணாதபடி, அதை ஒரு கனம் உள்ளதாக, அதை மகிமையுள்ளதாக, அதை நாம் விசுவாசித்து அந்த பாதையில் போவோம். பாடு எல்லாருக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால நம் ஒவ்வொருவருக்கும் பாடுகள் என்கிற ஒன்று உண்டு. ஆனால் அதே நேரத்தில் யாரெல்லாம் பாடுபடுறாங்களோ, அவரோடு அமர்ந்து அந்த ஐக்கியத்தில் உறுதியாக இருக்கிறாங்களோ, கர்த்தர் அவங்களை ஆளுகைக்குரியவங்களாக மாற்றுவார். அல்லேலூயா. பிசாசின் மேலே ஆளுகைக்குரியவர்களாக, பாவத்தின் மேலே ஆளுகைக்குரியவர்களாக, தரித்திரத்தின் மேலே ஆளுகைக்குரியவர்களாக,
சாபத்தின் மேலே அது மேற்கொள்ளத்தக்கதாக ஆளுகைக்குரியவர்களாக ஆண்டவர் சொல்றார், நான் ஜெயம் பெற்றது போல நீங்களும் ஜெயம் பெறுவீர்கள் அப்படிங்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாட்டுத்தாளிலே முதல் பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கி கொள்வோம். ஹல்லேலூயா. பாருங்க, கல்யாணம் ஆகும்போது பொண்ணும் மாப்பிள்ளையும் வாக்கு கொடுப்பாங்க. என்ன வாக்குனா, என் வாழ்விலும் தாழ்விலும் துன்பத்திலும் இன்பத்திலும். கல்யாணம் ஆகும்போது அந்த மாப்பிள்ளைக்கு என்ன பிரியம்னு சொல்லி பொண்ணு தங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அர்ப்பணிப்பாங்க. அவருக்கு என்ன பிரியம், அதுக்கு என்ன நான் மாற்றிக்கொள்ளணும், அவருக்கு என்ன விதமான சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மாறிக்கொண்டே இருப்போம். மணவாளன் இயேசுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டியாக இணைந்து அவரோடு இணைந்து ஜெபத்தில் இணைந்து அபிஷேகத்தில் இணைந்து வேத வாக்கியங்களுக்கு கை கொள்ள நம்மை அர்ப்பணித்து தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து இன்னும் நான் எப்படி அவருக்கு பிரியமா இருக்கலாம், எப்படி அந்த மாப்பிள்ளைக்கு ஏற்ற அந்த பெண்ணு எப்படிலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த அவரை போலவே இவங்களும் மாறிடுறாங்க. ஹல்லேலூயா. மணவாளனை போல மணவாளன் இயேசு அவருக்கு ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டியாக நாம் ஒவ்வொரு நாளும் மறுரூபமாகி ஹல்லேலூயா அதுக்கு ஏற்ற வண்ணமாகவே நாம் மாறி விடுகிறோம். ஒரு நாள் அவரை சந்திக்கும் போது ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டியாக, சொல்லுங்களேன், ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டியாக. யாருக்கு ஆயத்தமாக்கப்பட்ட? ஆண்டவர், கர்த்தராகிய இயேசு. எப்படி ஒரு மாப்பிள்ளைக்கு அந்த பெண் என்ன செய்யறாங்க, அவருக்கு இது பிடிக்குங்க, அவருக்கு இது பிடிக்குங்க. நல்லா கவனிங்க, நம்ம மாறுறோம். யாருக்கு? ஆண்டவருக்கு என்ன பிரியமோ அதை நம்ம அறிஞ்சு மாறுறோம். ஒருவேளை நம்ம பொய் சொல்ற சுபாவம் நம்மகிட்ட இருந்தால் அது ஆண்டவருக்கு பிடிக்காது, நம்ம மாறணும். ஸ்தோத்திரம். மன்னிக்காத சுபாவம் அப்படி இருந்தால் ஆண்டவருக்கு அது பிடிக்காது, நான் மாறணும். என்கிட்ட ஜெபிக்கிற பழக்கமே கிடையாது, ஐயோ அவருக்கு ஜெபிக்கிறது ரொம்ப பிடிக்கும், நான் ஜெபிக்கணும். பைபிள் வாசிக்கிறது அவருக்கு பிடிக்கும், ஆனால் இந்த பழக்கமே என்கிட்ட இல்லையே, நான் வாசிக்கணும், நான் அதை தியானிக்கணும். ஹல்லேலூயா. ஏசாயா 60 சொல்லப்பட்டிருக்கு, the Lord shine in you, கர்த்தர் உன்னில் உதிப்பார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் என்ன செய்வாராம், உன்மேல் உதிப்பார். அது எப்படிங்க? கிறிஸ்து. ஆண்டவருக்காக நீங்க செய்கிற ஒவ்வொன்றும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக உங்களுக்குள்ள அவர் வந்து வாசம் பண்ணுவார், ஒளியாய் வாசம் பண்ணுவார். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய அந்த வெளிச்சம், கர்த்தருடைய அந்த வெளிச்சம் அது என்ன செய்யும், உனக்குள்ள உதிக்கும் அப்படின்னு போட்டு. அது இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, the Lord shine in you, கர்த்தரே உனக்குள்ள உதிப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கற்ப கனி, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஜெனரேஷன், ஆண்டவர் உங்க லைஃப் நீங்க எங்க போய் நிக்கிறீங்களோ அங்க மகிமையின் கர்த்தர் பிரகாசிப்பார். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடும்போது அந்த வாக்குத்தத்தம் 3வது இதுல சொல்லப்பட்டிருக்கு, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. சொல்லுங்களேன், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய நன்மை கிருபை தொடர்ந்திடவே. ஹல்லேலூயா. மணவாளன்கிட்ட இருக்கிற நன்மையும் கிருபையெல்லாம் மணவாட்டிக்கு கொடுப்பாரு. ஹல்லேலூயா. நீங்க அவரோட இணைந்து கொள்ள அவர்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாரு. அவர்கிட்ட கோடிக்கணக்கான ஆசீர்வாதம் இருக்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாடலாம். தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே,
பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே ஓரா பாலா ரபா சந்தரா பாலா ரபா அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும் எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும் கண்மணி போல காத்தருளும் கிருபையால் மீதம் வழி நடத்தும். எல்லாரும் கரங்களை தட்டி பாடும். கண்மணி போல காத்தருளும் கிருபையால் மீதம் எல்லாரும் கைகளை தட்டி பாடும். அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே எல்லாரும் கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோ தேவ சாயலாய் மாறிடுவோ வேத வசனம் கீழ்ப்படிவோ தேவ சாயலாய் மாறிடுவோ தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே இயேசு மேகத்தில் வந்திடுவார் வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே இயேசு மேகத்தில் வந்திடுவார் நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம் நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம் நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம் தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே இயேசுவே மக்கள் அல்லேலூயா ராஜனுக்கே எல்லாரும் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே எல்லாரும் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Lord. நன்மை கிருபை தொடர்ந்திடவே சொல்லுங்களேன். நன்மை கிருபை தொடர்ந்திடவே ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்றார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயில திறந்து அந்த வார்த்தையை சொல்லுமா? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். சொல்லுங்களேன். என் குடும்பத்தை தொடரும், என் பிள்ளைகளை தொடரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க அவரோட சேர்ந்து இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருடையதெல்லாம் ஆண்டவர் சொல்வார். அவருக்கு ஏற்ற அந்த சாயலை தரித்து கொள்ள, ஓ அவருடைய பிரசன்னத்திற்காக காத்திருக்கிற, ஹல்லேலூயா, அவருடைய பரிசுத்தத்துல வளர, வேத வாக்கியங்களுக்கு நம்ம கீழ்ப்படிய,
நீங்க அவரோடு அவர் சமூகத்துல உங்களை தாழ்த்த ராஜாதி ராஜா உங்க வாழ்க்கையில எழுந்திருந்துவா. ஓ ஹல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ள உதிப்பா. ஸ்தோத்திரம். உங்களை கொண்டு ஒடுங்கின்னு போன அந்த காரியங்கள் எல்லாம், ஒடுங்கின ஆவிகளை அதுக்கு பதிலாக கர்த்தர் துதியின் உடைய உங்களை கொண்டு கொடுக்க வைப்பார். நீங்க போய் எங்கன நிக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒடுங்கி போன ஆவி ஓடி போயிடும். ஹல்லேலூயா. கட்டப்பட்டிருக்கிறவங்க விடுதலையாவாங்க. ஏன்னா நீங்க அவரோட சேர்ந்து இருக்கிறீங்க. அவர் உங்க கூட நிப்பாரு. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ள இருந்து பிரகாசிப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பா. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒளி அவரே பிரகாசிக்கத்தக்கதாக. இந்த சிலுவை என்பது உங்களை கர்த்தர் ஆளுகைக்குரியவர்களாக, இந்த பாடுகள் வழியாக தான் நம்ம போக வேண்டியது இருக்கு. ஆனா அது பாடு இல்லைன்னு இல்லை, பாடுகளை நம்ம அதுல கடந்து கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பாதையில நாம் போக வேண்டும். ஹல்லேலூயா. அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு என்று கிரீடங்களை வைத்திருக்கிறார். உங்களை கர்த்தர் வல்லமையாக மாற்றுகிறார். இயேசுவை போல. ஹல்லேலூயா. நமக்கு முன்மாதிரியை வைத்து போனார். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், முன்மாதிரியை. அவர் தான் நமக்கு ரோல் மாடல். அவர் தாழ்மையின் ராஜா. கர்த்தர் உங்க வீட்டுல ஒரு குட்டி ராஜாவாக, வியாதியை துரத்தத்தக்கதாக, பிசாசின் கிரியைகளை துரத்தத்தக்கதாக, பயத்தை அதை விரட்டத்தக்கதாக, ஹல்லேலூயா, பிசாசினுடைய கண்ணிகளை நிர்மூலமாக்கத்தக்கதாக அவருடைய கரமா உங்களை பயன்படுத்துறாரு. அப்படிதான் வைப்பாரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. சர்வவல்லமையுள்ள எங்கள் பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய நாமத்தினாலே உம்மோடு இணைந்து உம்முடைய சாயலாய் மாறத்தக்கதாக, உம்முடைய வெளிச்சத்திலே நடக்கத்தக்கதாக, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கத்தக்கதாக ஸ்தோத்திரங்க தாவே. எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லத்தக்கதாக இந்த புதிய ஆண்டுக்குள்ளே போகும் முன்பாக ஆண்டவரே எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லத்தக்கதாக, முறுமுறுக்காதபடி, குறை சொல்லாதபடி ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே முறுமுறுத்ததை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில உம்முடைய சாயல் எங்களுக்கு வேணும்ப்பா. 5 அப்பமும் 2 மீனையும் அவர் கையில வாங்கி அந்த இடத்துல நிறைய தேவை இருக்கு. ஆனா அங்க சொல்லப்பட்டிருக்கு நன்றி சொன்னார், ஸ்தோத்திரம் பண்ணினார். ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவங்க ஸ்தோத்திரம் பண்ணத்தக்கதாக வாழ்க்கை மகிமையாய் மாறட்டும், தேவ மகிமை விளங்கட்டும். ஓ நன்றி ஆண்டவரே. பலவீனங்கள் வியாதியெல்லாம் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கடன் பிரச்சனை நீங்குவதாக இயேசுவின் நாமத்திலே. குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா விதமான ஒருமனமில்லாத அந்த நிலைகள் இயேசுவின் நாமத்திலே அது சரியாவதாக. இயேசுவின் நாமத்திலே குடும்பத்திலே சமாதானம் உண்டாவதாக. ரட்சிக்கப்படாத குடும்பம் ரட்சிக்கப்படுவதாக. ஓ ராபாலா ராபா சந்தரா பாலா ராபா. ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவையான கிருபைகளை கர்த்தர் தருவீராக. ஓ உம்முடைய இரத்தத்தை ஆண்டவரை தெளிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்திலே பிசாசின் போராட்டங்கள், அலக்களிப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பீராக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் ஆறுதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.